வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஒரு புது ஹெட்செட் Getnew அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஹெட்செட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா டெஸ்டிங் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கிற டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. எங்களோட ஃபஸ்ட்டு Getnew கம்பெனியோட ஃபஸ்ட் ஹெட்செட் வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்செட்டு 1899க்கு லான்ச் ஆகிருக்கு. இதில் எல்லாமே இருக்குது. aptx இருக்குது, 35 hours பேட்டரி லைஃப் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா, இந்த காம்படிஷன் நிறையா இருக்குல்ல, போட்கிட்டேருந்து இருக்குது, அப்புறம் போல்ட் ஆடியோ, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக OnePlus, இந்த மாதிரி நிறையா காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெட்செட் ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலரு. இந்த பேக்கிங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக இந்த ஹெட்செட்டோட ஃபோட்டோ போட்டு ஆப்டிக்ஸு இந்த ஜி மட்டும்தான் இந்த சிம்பிள் கிளியராக தெரில, ஆனால் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. பாக்ஸில் பின்னாடி தான் ஃபுல் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கு. 12 months ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, இது மெயினாக இது பார்க்கணும். இவங்க வந்து 12 monthsல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் புது டிவைஸை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 12 months வந்து சர்வீஸும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சர்வீஸ் பண்ணியும் தருவாங்க. ஸோ 24 months டோட்டல் வாரண்ட்டி அப்படின்னு போட்டிருக்கு. வாரண்ட்டி கார்டு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வாரண்ட்டி இதெல்லாம் நீங்கள் இந்த பில்லு நோ நீட் டு ப்ரொடியூஸ் வாரண்ட்டி கார்டு ஆர் கேஷ் மெமோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் இருந்தால் போதும், வாரண்ட்டி க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வேறு என்ன போட்டிருக்கு, எம்ஆர்பி வந்து 3499 போட்டிருக்கு. ஆனால் இவங்க விற்கிறது வந்து 1899 அவங்க வெப்சைட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். ஃபோன் யூசர்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அது நம்ம கடைசியில் என்ன டிஸ்கவுண்ட்னு பார்க்கலாம். 10mm டிரைவர்ஸ் இருக்குது. 200 mAh பேட்டரியில் டோட்டலாக 35 hours வந்து ப்ளேபேக் கிடைக்கும். ப்ளூடூத் 5.0 தான் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. IP55 இருக்குது. அப்புறம் இதோட வெயிட் வந்து 30 grams அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்மக்கிட்டே இருக்கிறது க்ரீன் கலரு, ஆனால் இது வேறு கலர்ஸ்லேயும் இருக்குது. பிளாக் கலர் இருக்குது, அப்புறம் ரெட் கலரும் இருக்குது. அதுக்கப்புறம் குவிக் ஸ்விட்ச், ஒரே நேரத்தில் வந்து 2 டிவைஸ் பேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பேட்டரி லைஃப் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. பிரைடட் கேபிள் அதெல்லாம் பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். பிரைடட் கேபிள் இருக்குது, நிறையா மோட்ஸும் இருக்குது, மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, லோ லேட்டன்சியும் இருக்குது. இவங்க வந்து QCC 3034 குவால்காமோட சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் aptxHD, இது நிறையா ஹெட்செட்டில் இல்லை, ரொம்ப கம்மி ஹெட்செட்டில் அதில் மட்டும்தான் இருக்குது. OnePlusல இதெல்லாம் கூட இல்லை aptxHD சப்போர்ட்டு. அது தவிர ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours பேட்டரி லைஃபு. ஆல்ரெடி IP55 மென்ஷன் பண்ணியாச்சு. CVC நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். பாக்ஸில் தேங்க்யூ அப்படின்ற ஒரு நோட் இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே ஹெட்செட் இது உள்ள தான் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு எம்டி தான். இயர் டிப்ஸ் வந்து ஆல்ரெடி மீடியம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸ்மால் அண்ட் லார்ஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். USB Type-C கேபிளும் இருக்குது. அது தவிர இந்த யூசர் கைடு, வாரண்ட்டி கார்டும் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீ ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது எதுவுமே தேவையில்லை. ஸ்கேன் QR கோடு, ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வாரண்ட்டி பேஜ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இது வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் போட்டிருக்கு. ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. நிறையா Getnewவோட ஸ்டிக்கர்ஸு, வெல்கம் டு த க்ரூ அதெல்லாம் போட்டிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த கேபிள், இதுலேருந்து வர கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரைடடாகவும் இருக்குது. பிரைடட் கேபிள் தான் ஃபுல்லாக. அது தவிர இந்த ஹெட்செட்டில் இருக்கிற இதுவும் இந்த இடத்துலையும் கோல்டன் ஃபினிஷ் இருக்குது. கோல்டன் ஃபினிஷ் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் பிளாஸ்டிக்கு மெட்டல், இந்த மெட்டல் மாதிரி தெரியல. இந்த இடத்துல சில இடத்துல மெட்டல் இருக்குது, சில இடத்துல பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் இந்த கிளாஸி ஃபினிஷ் அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளாக் கலரு இல்லை ரெட் கலர் அது சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதில் வந்து இந்த கோல்டன் கலரில் எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை இந்த கலரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எந்த இஷ்யூஸுமே, பில்டு குவாலிட்டியில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. அது தவிர இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மேட் ஃபினிஷ் இருக்கிற இந்த கேபிள் தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த கனெக்டிங் கேபிள் வந்து மேட் ஃபினிஷ் இருக்குதுனால லைட் வெயிட், 30 gramsனால லைட் வெயிட், அந்த அளவுக்கு வெயிட்டாக எதுவும் தெரில. ஃபிட்டும் சூப்பராக இருக்குது. இதோட இதுவும் எனக்கு மீடியமே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா ஸ்மால் போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ண மேக்னெட்டிக்னால ஓப்பன் பண்ண கனெக்டட் இதுன்ட்டு உங்களுக்கு காட்டும். அது தவிர கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல போர்ட்ஸு ஒரே ஒரு USB Type-C போட்டு ஃப்ளாப்பில் கவர் ஆகிருக்கு. ஸோ IP55 ரேட்டட் தான். ஸோ ஸ்ப்ளாஷு, இந்த ஸ்வெட்டு இதெல்லாமே தாங்கும்.
பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் எந்த பட்டன்ஸுமே இல்லை. இந்த இடத்துல Getnew அப்படின்ற ஒரு லோகோ மட்டும்தான் இருக்குது. அதோட மாடல் நம்பர் போட்டிருக்கு GT 0122. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து நிறைய பட்டன்ஸு. யூஸ்வலாக வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் நடுவில் வந்து இந்த பட்டன் இருக்கும், அந்த கண்ட்ரோல் பட்டனு. இதில் வந்து கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேறு எதாவது ஹெட்செட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது தவிர வால்யூமில் வந்து ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மிடில் பட்டன் அப்படின்னு யூஸ்வலாக இருக்கும். இதில் என்னென்னு கூப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். கண்ட்ரோலில் வந்து மல்டி டிவைஸ் ஸ்விட்சிங்கு, கால்ஸு, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, கேம் மோடு இதெல்லாம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபேக்ட்ரி மோடு, பவர் ஆன் ஆஃப். ஸோ பவர் ஆன் ஆஃப் வந்து இப்படி எடுத்தாலே ஆன் ஆகும், அப்படி இது பண்ணால் இதுவாகும். இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஸ்விட்சில் வந்து ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர், லோ பேட்டரினா ஃப்ளாஷிங் ரெட்டு, சார்ஜிங் போது ரெட்டு, ஃபுல் சார்ஜ் ஆனால் ஒயிட்டாக மாறும் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீடியா ப்ளேபேக் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ப்ளே பாஸ், அதான் அந்த பட்டன் நேமே இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ யூஸ்வலாக மிடில் பட்டன் இருக்கும், இதில் வந்து இதை ப்ரெஸ் பண்ணால் ப்ளே பாஸ் ஆகும். அது தவிர இந்த வால்யூம் பட்டன், அது வந்து வால்யூம் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. அதே வந்து டபுள் டேப் பண்ணால் அந்த ப்ரீவியஸ்ஸு, இந்த ஹோல்ட் பண்ணால் ப்ரீவியஸ்ஸு, இது ஹோல்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ட்ராக்கு, அவ்வளோதான். மோட்ஸ் இருக்குது, இது பண்ணியே காட்டுறேன். ஸோ இப்படி மாட்டிட்டு ரைட்டு லெஃப்ட்டு கனெக்டட்னு வருதா, வால்யூம் வந்து நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். டபுள் டேப் பண்ணால் அந்த மொத்தம் 3 மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மல் மோடில் தான் இருக்கும். ஓகே, டபுள் டேப் பண்ணால் நார்மல் மோடு, அதுக்கு அடுத்தது பாஸ் மோடு, கேம் மோடு, மொத்தம் 3 மோடு இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நார்மல் மோடில் சவுண்டு ரொம்ப லவுடாக இருக்குது. ஒரு 30-40 தான் கேட்பேன். 40 ரொம்ப அதிகம், 30 கேட்டாலே லவுட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நார்மல் மோடு பேலன்ஸ்டாக இருக்கும். பாஸ் நார்மல் பாஸு, இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே நார்மலாக இருக்கும். குவாலிட்டி வந்து aptxHD இருக்கிறதுனால உங்களுக்கு சூட்டபிள் ஃபோன்ஸ், மோஸ்ட்லி நிறைய ஃபோன்ஸில் வந்து aptxHD சப்போர்ட் இருக்குது. அதனால் குவாலிட்டி வந்து ஹை பிட் ரேட் ஆடியோவில் வந்து கிளியராக தெரியும் டிஃப்ரென்ஸ். நார்மல் ஹெட்செட்டுக்கும் இதுக்கும் வந்து கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோதான், aptxHD அப்படின்னு வருது. இங்கே போனால் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சில ஃபோன்ஸில் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேணும்னா aptxHD ஆஃப் பண்ணால் SBC மோடுக்கு போய்டும். aptxHDலேயே அவங்க வந்து 35 hours பேட்டரி லைஃப் க்ளைம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். சாங் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளே பாஸ் நான் இது ப்ளே பண்ணி காட்டுறேன், எவ்வளோ லவுடாக இருக்குதுன்னு மட்டும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆடியோ இது பேஸ் மோடில் இருக்குது. நான் வால்யூம் எவ்வளோ ஒரு 50% தான் வச்சுருப்பேன். செம லவுடாக இருக்கு, கேட்குன்னு நினைக்கிறேன். இந்த மைக்லேயே வந்து பிக்கப் ஆகும். 100%ல் இருக்குது, அவ்வளோ லவுடாக இருக்குது. நார்மல் மோடு, பேஸ் மோடு, கேம் மோடு, மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ஓகே, ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை பேஸ் வேணும் அப்படின்னா பேஸ் மோட் போகலாம். அப்படி இல்லைனா நார்மல் மோடே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கேம் ஆடும்போது கேம் மோட் போகலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோ லேட்டன்சி 80 ms வரைக்கும் கம்மியாகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, லோ லேட்டன்சி நல்லா தான் இருக்குது. ஆனால் நார்மல் மோடில் கண்டிப்பாக அந்த அளவுக்கு லேட்டன்சி கண்டிப்பாக தெரியும். ஸோ கேம் ஆடும்போது கேம் மோடு, ஆனால் இந்த அளவுக்கு லவுடாக இருக்குது. கேம் மோடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகி அந்த லவுட்னஸ் எல்லாமே கம்மி பண்ணிடும். ஸோ மியூசிக் கேட்கும்போது கேம் மோட் போட தேவையில்லை, வெறும் கேம் ஆடும்போது மட்டும் கேம் மோட் போட்டால் போதும். எந்த அளவுக்கு லோ லேட்டன்சி இருக்குன்னா, இப்போது OnePlus லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, அதுலேயும் லோ லேட்டன்சி ரொம்ப மினிமலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்குது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அடுத்தது வேறு என்ன, பேட்ரி லைஃப், அடுத்து ஆடியோ குவாலிட்டி. இந்த மைக்ரோஃபோன் இவங்க வந்து சிவிசி குவால்காமோட சிவிசி வாய்ஸ், அந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து அவுட்டோர் நாய்ஸ் இன்டோரில் பர்ஃபெக்டாக இருக்குது. வின் நாய்ஸ் ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணுது. ஆனால் அவுட்டோர் நாய்ஸு ரொம்ப டிராஃபிக்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். எல்லா இதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப டிராஃபிக்கு, இந்த என்வைரன்மெண்டல் நாய்ஸ், வேறு யாராவது இது பேசுகிறது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெவியான க்ரௌடட் பிளேசஸில் கேட்கும். மற்றபடி நார்மல் விண்டெல்லாம் அந்தளவுக்கு கேட்கல. இண்டோர்லேயும் அந்தளவுக்கு ஏசி சவுண்டு மற்ற சவுண்டு எதுவுமே கேட்கல. இந்த இதுவே கிட்டத்தட்ட ஹெட்செட் கேட்கும்போது இதில் ஏன்சி கிடையாது, ஆனாலே இந்த
இயர் ப்ளக்ஸு ஓரளவுக்கு இது பண்ணிவிடும், பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிவிடும். ஸோ டைட்டாக போட்டிங்க அப்படின்னா பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிவிடும். ஏஎன்சி கிடையாது. மற்றபடி நான் ஐயாவோட கால் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. எப்படியா இருக்குது ஆடியோ குவாலிட்டி? ஹெட்செட் நேமு Getnew Optyx. எல்லா ஹெட்செட் போல தான் இருக்குது, பெருசாக தெரியல. ஓடுற சவுண்ட் நல்லா கேட்குது. வின் நாய்ஸ் கேட்குதா? கேட்குது. கேட்குதா? கேட்குது. OnePlus-ஓட நல்லா இருக்கா இல்லை இதுவாக இருக்கா? OnePlus-ஓட நல்லா இருக்காண்ணா. நல்லா இருக்கு. ஏன்னா அதோட கம்மி விலை. அதோட நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, பேட்டரி லைஃப்பும் நல்லா இருக்கு, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே, ப்ரைஸு 1899. ஆஃபர் கோட் கூட இருக்கு, போன யூசர்ஸ்க்கு ஆஃபர் கோட். ஓகே நல்லா இருக்கு. ஓகே, ஸோ கால் ரெக்கார்டிங் கேட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு இருக்குது அந்த குவாலிட்டி, OnePlus அளவுக்கு இருக்கா இல்லை அதோட பெட்டராக தான் இருக்குது அப்படின்ட்டு ஐயா சொன்னார் குவாலிட்டி. ஓகே, அடுத்தது பேட்ரி லைஃப். எனக்கு எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சு? 45%. நான் ஒரு வாரமாக கேட்டுட்ருக்கேன், சார்ஜே பண்ணலை இது வரைக்கும். டெய்லி ஒரு 3 to 4 hours கேட்பேன். ஸோ ஒரு எனக்கு கண்டிப்பாக 40 hours மேலே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வால்யூம் அதிகமாக வைக்கல. சில பேர் வந்து இதில் எவ்வளோ வால்யூமில் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரில. இவங்க 50% வால்யூமில் டெஸ்ட் பண்ணியிருந்தா 35 hours அப்படின்னா, நான் ஒரு 30% 20-30% வால்யூமில் தான் கேட்டிருப்பேன். மோஸ்ட்லி மியூசிக் கம்மியாக தான் கேட்டிருப்பேன், பாட்காஸ்ட் தான் நான் நிறைய கேட்பேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக 40 hours மேலே வரும், 40-45 hours சிங்கிள் சார்ஜில் வரும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours ப்ளேபேக்லாம் போட்டிருக்கு. ஸோ ஃபுல் சார்ஜே வந்து ஒரு 1/2 hour கம்மியாகவே ஆகிடும், ஒரு 20 minutes அந்த மாதிரியே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பேட்டரி லைஃப்பும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ப்ரோஸ் தான் நிறையா இருக்குது இதில். டியூவல் பேரிங்கும் இருக்குது. டியூவல் பேரிங் ஆட்டோமேட்டிக்காக 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணால் டிவைஸ் ஒரு இதில் கால் வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ நீங்கள் 2 ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபோனில் பாட்டு கேட்குறீங்க, இன்னொரு ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக கால் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். அதான் லேப்டாப்லேயும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பிசிலேயே யூஸ் பண்ணி பார்த்தேன். பிசியில் அதான் ஒரு டிவைஸில் பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டிவைஸில் பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கும். எனக்கு பிசியில் ப்ளூடூத் இஷ்யூவாக என்னன்னு தெரில, ஆனால் ஸ்விட்சிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஏன்னா ஃபோனில் பாஸ் பண்ணிவிட்டு பிசியில் நான் ப்ளே பண்ணும்போது ஒரு 2-3 seconds கொஞ்சம் ஸ்லைட்டாக டிலே, கனெக்ஷனில் வந்து கொஞ்சம் இது இருந்துச்சு. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில. மோஸ்ட்லி ஃப்யூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப் சப்போர்ட்டும் இதில் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஆப் சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் வரும், அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கெட்னியூவோட ஆப்டிக்ஸ் நெக்பேண்ட் ஹெட்செட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பை பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது, அதோட கூப்பன் கோட் இருக்குது. ஃபோனானா யூசர்ஸ்க்கு வந்து ஃபோன் 200 அப்படின்னு போட்டால் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு 200 rupees டிஸ்கவுண்ட். ஸோ 1899 1699 வந்து கம்மியாயிடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் அண்டர் 2000 ஒரு aptxHDயோட டியூவல் டிவைஸ் பேரிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஹெட்செட்டு. கான்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னா, ஏஎன்சி கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு ஏஎன்சி கொடுக்குறது ரொம்ப கம்மி. ஏன்னா ரியல்மியில் மட்டும்தான் அதுவும் 2000 மேலே தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இவங்க ஏஎன்சி இருக்கிற ஹெட்செட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிடபிள்யூஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயர்டு ஹெட்செட்டும் கூடிய சீக்கிரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்ட்டு நம்ம கிட்ட கிடச்சா கண்டிப்பாக சொல்லுவோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டிவர்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.